Consideration theorems for a system in motion. For cyclic or ignorable coordinates, அதாவது cyclic coordinates are also called as ignorable coordinates. இதுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து if the Lagrangian of a system does not contain a particular coordinate, ஒரு பர்டிகுலர் கோஆர்டினேட் அப்படிங்கிறது வந்து இதுக்கு இருக்காது. அதனால தான் வந்து அந்த இக்னோரபிள் அல்லது சைக்ளிக் கோஆர்டினேட் சொல்கிறோம். தட் இஸ் கன்சிடர் QK. Then for such a system உங்களுக்கு என்ன வரும்னா dou L by dou QK equal to 0. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இந்த such coordinates also called as இந்த மாதிரி such coordinates also called as ignorable coordinates நம்ம சொல்லிட்டோம். அதான் cyclic or ignorable coordinates சொல்லிட்டோம். Then for generalized momenta, for it is also termed as என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த generalized moment also called as or also termed as conjugate or canonical momentum. That is EJ equal to dou L by dou QJ dot. So this is called as that is canonical momentum or generalized momentum அப்படிங்கிறது தான் இது வந்து. Then consists of linear momentum. இந்த கன்சியஸ் லீனியர் momentum is considered that is ஒரு பர்டிகுலர் collision ப்ராசஸ் எடுத்துக்கிட்டோன்னா பிஃபோர் collision equal to after collision, momentum before collision equal to momentum after collision பார்த்துருப்போம். ஸோ இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது momentum is conserved அப்படிங்கிறது. ஸோ என்னென்னா there is no net force அப்படிங்கிற நமக்கு தெரியும். ஸோ தட் மீன்ஸ் என்னென்னா for a particular coordinate displacement is cyclic. Here displacement is cyclic. So description of a system remains invariant. ஓகேவா? தட் என்னென்னா மோஷன் ஆஃப் ஏ அந்த சிஸ்டம் இஸ் என்னது invariant. That is F is equal to 0 இங்கே. So for consideration of angular momentum, அதாவது என்னென்னா எஃப்ங்கிறது என்னது எஃப் நெட் ஃபோர்ஸ் consists of angular momentum. Here there is no torque about a particular axis. ஸோ ஹென்ஸ் என்னது இங்கே எப்படி சைக்கிளிக்கில் வந்து என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் சைக்கிளிங் சொல்கிறோம், அதே மாதிரி இங்கே டவு நெட் டார்க் இஸ் 0, ஃபோர்ஸ் இஸ் ஆல்சோ 0. ஸோ அப்போ இங்கே என்னென்னது ஃபார் ரொட்டேஷன் கோஆர்டினேட் இஸ் சைக்கிளிக், கமெண்ட் ஆஃப் டார்க் அலாங் தி பர்டிகுலர் ஆக்சிஸ் 0. ஸோ இங்கே வந்து என்னது ரொட்டேஷன் கோஆர்டினேட் இஸ் சைக்கிளிக், rotation coordinate is cyclic. For linear momentum, displacement coordinate is cyclic. For consistent angular momentum, rotation coordinate is cyclic. So displacement coordinate is cyclic போது
there is no force. And hence இங்கே ரொட்டேஷன் கோஆர்டினேட் சி சைக்கிள் இதில் லாவாக கான்சியஸ்னம் தட் இஸ் ஆங்குலர் மொமெண்டத்தில் கன்சியஸ் ஆங்குலர் மொமெண்டத்தில் ரொட்டேஷன் கோஆர்டினேட் சைக்கிளிங் தட் இஸ் நதிங் பட் டவு நெட் ஈக்குவல் டு 0, நெட் டார்க் இஸ் 0. அது இங்கே மொமெண்டம் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்ட், இங்கே லீனியர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்ட். தட்ஸ் இட். ஸோ நம்ம இதுதான் வந்து கன்சியேஷன் ஆஃப் தியரம்ஸ் ஃபார் ஏ சிஸ்டம் இன் மோஷன். ஃபஸ்ட்டு சைக்கிளிக் ஆர் இக்னோரல் பார்த்தோம். அதில் என்னென்னா வந்து ரெக்லாரஞ்சி வந்துன்னா டஸ் நாட் கண்டெயின் ஏ பர்டிகுலர் கோஆர்டினேட் டெல் கியூகே அப்படிங்கிற வந்து அந்த கியூகேங்கிற கோஆர்டினேட் இல்லைன்னா டெல் பை டெல் கியூகே ஈக்குவல் டு 0. சரி சாரி டோ எல் பை டோ கியூகே டு 0. ஸோ ஜென்ரலைஸ்டு மொமெண்டம் அப்படிங்கும்போது இட் இஸ் ஆல்சோ டைம் டேஸ் கான்ஜுகேட் ஆர் கேனானிக்கல் மொமெண்டம் சொல்லுவோம். இட் இஸ் பிஜி ஈக்குவல் டு டோ எல் பை டோ கியூ டாட் ஜி. கன்சியேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அண்ட் கன்சியஸ் ஆங்கிள் மொமெண்டம் போது linear momentum is conserved. That's why dp by dt equal to 0. Okay, because momentum is constant. And hence என்னன்னா இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் சைக்கிளுக் டிஸ்பிளேஸ் குவான்டிட்டி சைக்கிளிக் கன்சியஸ் ஆங்கிள் மொமெண்ட்டில் வந்து ரொட்டேஷன் குவான்டிட்டி சைக்கிளிக். தட்ஸ் வை என்னன்னா நெட் டார்க் இஸ் 0. Keep watching. Thanks for watching. Subscribe and share.